ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான தக்காளி சாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு குக்கரில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். தென் பார்த்திங்கன்னா ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது பொரிஞ்சதும் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2 ரம்ப இலை ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ரம்ப இலை இல்லைன்னா நீங்கள் புதினா கூட ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். தென் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தென் பார்த்திங்கன்னா ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 பச்சை மிளகா நடுவில் கீறி போட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இது வதங்குற அளவுக்கு சால்ட் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தென் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1 கப் ரைஸ் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த தக்காளி இது கூட நல்லா கம்பைன் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஏதாவது ஒரு கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 1 கப் ரைஸுக்கு நான் 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பாசுமதி ரைஸ் அல்லது ஜீரக சம்பா அரிசி எடுத்திங்கன்னா அதில் 1 கப்புக்கு நீங்கள் 1 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை நான் யூஷுவலாக நம்ம வீட்டில் நார்மல் ரைஸ் பண்ணுறதுனால நான் 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கேன். நீங்களும் அப்படி ஆட் பண்ணிக்கோங்க. தென் பார்த்திங்கன்னா தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் விசில் போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சூப் மேக் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு கடாயில் நான் 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நார் பிராண்டோட சிக்கன் சூப் மிக்ஸ் இதில் போடுறேன். போட்டுட்டு நல்லா கைவிடாமல் கிளறிக்கோங்க. ஒரு ஸ்டேஜில் இது நல்லா கெட்டியாகி கிடைக்கும். அந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. நல்லா கெட்டியாகி இப்போ நம்மளோட சூப் ரெடி ஆகிட்டு தென் பார்த்திங்கன்னா நம்மளோட தக்காளி சாதமும் இப்போ விசில் போய் எடுத்தாச்சு. நம்மளோட தக்காளி சாதத்தை பாருங்கள், இவ்வளோ பொல பொலன்னு பார்க்கவே சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.